முதல் கேள்வி வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னா ஒரு கல்குலேட்டர் சயின்டிஃபிக் கல்குலேட்டர் இருக்குது சரியா. அதில் நீங்கள் எப்படி நம்பர் வரல அமர்த்தணும்னு சொல்லி எந்த ஓர்டருக்கு நம்பரை அமர்த்தணும். இப்போ உங்களுக்கு அந்த கல்குலேட்டரில் உங்களுக்கு இப்போ அந்த ஒரு கல்குலேட்டரை தந்து 27ஐயும் 35ஐயும் கூட்ட சொல்கிறேன். என்ன செய்யணும்னு சொன்னால் போட்டுக்கோங்க. ஒன்றாவது கூட்டல்னு போட்டு இதை போட்டுக்கோங்க. இந்த கல்குலேட்டரில் கூட்ட சொல்கிற நேரம் ஒன்றாவது இந்த கல்குலேட்டரில் ஒன் பட்டன் அமர்த்தணும் தானே. ஒன் பட்டன் அமர்த்தியாச்சு ஒன்றாவது. ரெண்டாவது யார் பொதுவாக கல்குலேட்டரில் அடுத்தது 2என்ற பட்டனை அமர்த்தணும். அடுத்தது 7என்ற பட்டனை அமர்த்தணும். அடுத்தது கூட்டல்ன்ற சொல்கிற பட்டனை அமர்த்தணும். அடுத்தது 3என்ற பட்டனை அமர்த்தணும். அடுத்தது எந்த செய்யணும் 5என்றதை அமர்த்தணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் கல்குலேட்டர்டா சமனை கொடுக்கணும். இதுதான் ஓர்டர் போட்டுக்கோங்க. கூட்டல்ண்டா சும்மா வளமையான கல்குலேட்டருமே கூட்டுரு ஒன் பண்ணி ஓர்டருக்கு நம்பர் அமர்த்தி கூட்டியாச்சு. கூட்டி சமன் போட்டாச்சு. கழித்தலும் என்ன செய்யணும் அதே மாதிரி பாருங்கள். 208 இருந்து 159 கழிக்க சொல்லிக்குது. ஒன்றாவது ஒன் பட்டன். அடுத்தது 2 0 8 சரியா. 2 0 8. அடுத்தது கழித்தல் அடையாளம் 1 அமர்த்தனம் 5 அமர்த்தனம் 9 அமர்த்தனம் சரியா. 9 அமர்த்தியாச்சு. அடுத்து என்ன செய்கிற சமனை கொடுத்தாச்சு. போட்டுக்கோங்க ஓர்டரை. பாக்ஸ் அடித்து இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கு நல்லா அம்புக்குறி போட்டு எழுதி காட்டணும். இந்த மெத்தடில் அடுத்து பாருங்கள் பெருக்க சொல்லிக்குது. 5.25 தர 35.4. இது எப்படி எடுக்கிற ஒன்றாவது இதுக்கும் என்ன செய்யணும் ஒன் பண்ணணும் 5 அப்புறம் தசம் அமர்த்தணும் அப்புறம் 2 அமர்த்தணும் அப்புறம் 5 அமர்த்தணும் தரை அமர்த்தணும் 3 அமர்த்தணும் 5 அமர்த்தணும் தசம் அமர்த்தனம் மறுவேறு 4 அமர்த்தனம் அப்புறம் சமன் அமர்த்தனம் அப்புறம் விட வரும். போட்டுக்கோங்க. சரியா. அடுத்தது பிரித்தலுக்கு இதையே செய்கிறேன்னு 5.52 பிரித்தல் 6. என்ன செய்யணும் 1 அமர்த்தனம் 5 அமர்த்தனம் அப்புறம் தசம் அமர்த்தனம் அப்புறம் 5 அமர்த்தனம் அப்புறம் 2 அமர்த்தனம். அதுக்கப்புறம் யார் அமர்த்துற பிரித்தல் குறியீடு அமர்த்தியாச்சு 6 அமர்த்தியாச்சு அப்புறம் சமன் அமர்த்தியாச்சு. எழுதிக்கோங்க. அது சரியா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது 480 சரியா. 480 வந்து உங்களுக்கு 480 25%. 480 இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் என்ன செய்கிற இன்னிக்கிற இடத்துக்கு என்ன அமர்த்தணும் தரையை தான் அமர்த்தணும். அது தெரிஞ்சுக்கணும். இன்னி இருந்தால் அந்த இடத்துக்கு தரையை தான் நீங்கள் அமர்த்த போகிறீங்க சரியா. இங்கே பாருங்கள் ஒன்றாவது நீங்கள் ஒன் பண்ணணும் சரியா. ஒன் பண்ணிவிட்டு ஒன் இல்லாட்டி ஏசின்னு சொல்லி மைக்கு பதில் பட்டன் இது 2ல் 1 அமர்த்துறீங்க. அடுத்து யார் அமர்த்தணும் 480க்கு 4 அதுக்கப்புறம் 8 அமர்த்தணும் அடுத்து 0 அமர்த்தணும். நடுவில் இருந்த சுட்டி தரையை அமர்த்தணும். அடுத்தது சதவீதம் 25% தானே 2 அமர்த்தியாச்சு 5 அமர்த்திட்டு நீங்கள் சதவீதம் அமர்த்துறதுக்கு முன்னுக்கோ ஷிஃப்ட்ன்ற சொல்லி ஒரு பட்டன் உண்டிக்கு. இந்த ஷிஃப்ட்ன்ற பட்டனை அமர்த்தணும். அமர்த்திட்டு நீங்கள் யார் அமர்த்தணும் சமனை ஒருக்க அமர்த்தி ஷிஃப்ட்டையும் சமனையும் அமர்த்திட்டு மறுவ சமனை கொடுத்தால்தான் விட வரும். போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் எழுதினா விளங்கும். 480 25%. இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றாவது யார் அமர்த்தணும் 4 சரி 1 பட்டனு. அடுத்தது 4 8 0 இன்னுக்கு பதிலாக தரைய 2 5 சதவீதம்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன அமர்த்தணும் சதவீதம்க்கு பதிலாக ஷிஃப்ட்டையும் ஒரு சமனையும் அமர்த்தணும். போட்டுக்கோங்க. சைடில் எழுதிக்கோங்க. சதவீதத்துக்கு பதிலாக ஷிஃப்ட் அமர்த்திட்டு சமன் அமர்த்தணும். சதவீதம்ன்ற சொல்கிற குறியீடு இல்லை அது சொல்லி தான் அப்படியே அமர்த்தணும். ஷிஃப்ட்டுக்கு பிறகு சமன் அமர்த்திட்டு இப்போ விட வாரத்துக்காக வேண்டி ஒரு சமன் அமர்த்தணும். இந்த ஷிஃப்ட்டும் சமனும் அமர்த்தினா இது தான் வரும் சரியா.
இந்த சமன் விட வாரத்துக்கான சமன். நான் கடைசிக்கு எல்லாத்துக்கும் சமன் அமத்துவமே அது போட்டுக்கோங்க. சதவீதம்க்கு பதிலாக நீங்கள் ஷிஃப்ட்டையும் சமனையும் அமர்த்தணும், விட வாரத்துக்கு இன்னொரு சமனை அமர்த்தணும். சரியா? அதான் சொன்னேன். இப்போ இப்படி இருக்குது, 2/8 சதவீதமாக மாற்ற சொல்லிக்குது. 2/8 2/8 சதவீதமாக மாற்ற சொல்லிக்குது. என்ன செய்யணும்? ஒன்றாவது 1, அதுக்கப்புறம் 2, 2க்கு கீழே தானே 8 எழுதிக்குது. அப்போ என்ன செய்யப்பட்டுக்குது? பிரிக்கப்பட்டுக்குது. அப்போ 2க்கு போகிறோம் பிரித்தலை, அதுக்கு போகிறோம் 8, அதுக்கு போகிறோம் சதவீதம்க்கு பதில் என்ன மாற்றணும்? ஷிஃப்ட்டையும் சமனை, அதுக்கு போகிறோம் விட வாரத்துக்கு ஒரு சமனை மாற்றணும். சரியா? எழுதிக்கோங்க. இது எழுதிட்டே எழுதுங்க. 2/8 சதவீதமாக மாற்றுதல். சதவீதமாக மாற்றுறேன்னு சொன்னால் ஒன்றாவது 1 பண்ணியாச்சு, 2, அதுக்கு பிறகு 8, சாரி 2 பிரித்தல் அமர்த்திட்டு, என்ன 2 கீழே 8 அப்போ பிரித்தல் 8, அதுக்கு பிறகு சதவீதம்க்கு பதில் என்னத்தையும் அமர்த்தணும்? ஷிஃப்ட் அமர்த்தி சமன் அமர்த்தணும். அதுக்கு பிறகு விட வாரத்துக்கு ஒரு சமன். இந்த ஷிஃப்ட்டையும் சமனை அமர்த்தினா தான் சதவீதம் புழு. அதுக்கு பிறகு விட வாரத்துக்காக வேண்டி ஒரு சமன் என்ன வச்சுக்கோங்க. இப்போ கால்குலேட்டரில் 3ன் வர்க்கம் இதை காண்றதுக்கு நீங்கள் எப்படி அமர்த்தணும்? ஒன்றாவது 1 பண்ணிவிட்டு 3 அமர்த்திட்டு உங்களுக்கு இப்படி ஒரு மார்க் கொண்டிக்கும், எக்ஸின் வர்க்கம்னு சொல்லி 3 அமர்த்தின போகிறோம். எக்ஸின் வர்க்கம்ன்ற சொல்கிறத அமர்த்திட்டு சமனை கொடுத்தா சரி. சரியா? இப்போ 4ன் வர்க்கம்னு சொன்னால் 1 பண்ணியாச்சு, 4 அமர்த்தியாச்சு, எக்ஸின் வர்க்கத்தை கொடுத்துட்டு சமனை கொடுக்கணும். போடுங்க. வர்க்கம் எனில் ஓர் எண்ணின் வர்க்கம் எனில், ஓர் எண்ணின் வர்க்கம் எனில் அவ்வெண்ணை அழுத்திவிட்டு, அவ்வெண்ணை அழுத்திவிட்டு, அவ்வெண்ணை அழுத்திவிட்டு, அவ்வெண்ணை அழுத்திவிட்டு வர்க்கம் எனில், ஓர் எண்ணின் வர்க்கம் எனில் அவ்வெண்ணை அழுத்திவிட்டு எக்ஸ் வர்க்கம் என்பதை அழுத்த வேண்டும். எக்ஸ் வர்க்கம் என்பதை அழுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு 4 வர்க்கம் காண சொல்லிக்குது. ஒன்றாவது 1 அமர்த்தன, 4 அமர்த்தன, எக்ஸ் வர்க்கத்தை அமர்த்தன, சமனை அமர்த்தன. விளங்கிச்சா? இப்படி. இப்போ எனக்கு நுஹா போடுங்க. 5ன் வர்க்கம் தர 4ன் வர்க்கம். இது எப்படி காண்ற? ஓர்டர் 1லேருந்து எழுதணும். நுஹா ருமேஷ் செய்யுங்க. 7ன் வர்க்கம் தர 5. எந்த ஆர்டருக்கு நாங்கள் அமர்த்தணும்னு சொல்லி சொன்னால் சரி. எழுதி பாருங்கள். ஒன்றாவது 1 பட்டன், அதுக்கப்புறம் நம்பர் அமர்த்தனம், வர்க்கம் டாய்க்கு என்ன அமர்த்தனம், அப்படி பாருங்க. சரியா? வர்க்க மூலம்னு சொல்லி இருந்தால், வர்க்கம் மூலம்னு சொல்லி இருக்கிற நேரம் எப்படி நாங்கள் அதை செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் நாங்கள் அதை என்ன செய்யணும்? 1 பண்ணுற, அதுக்கப்புறம் இவர் அமர்த்துற, அதுக்கப்புறம் 2 அமர்த்துற, அதுக்கப்புறம் 5 அமர்த்துற, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சமனை அமர்த்துற. அவ்வளோதான். இது ஓர்டருக்கு தான் அமர்த்தணும். போட்டுக்கோங்க. இது இப்படி இருந்தால் 1வது 1 பண்ணுற, இது அமர்த்துற, 2 அமர்த்துற, 5 அமர்த்துற, சமனை கொடுக்குற. இப்போ இதில் உள்ள கேள்வியை பாருங்கள். 3ன் கீழ் 4, 3ன் கீழ் 4 சதவீதமாக மாற்றணுமா? என்ன செய்யணும்? ஒன்றாவது 1 பண்ணணும், 3 அமர்த்தணும். அடுத்த பாக்ஸில் கீழே தானே 4 அப்போ என்ன செய்யணும்? பிரித்தல் மார்க் அமர்த்திட்டு 4 அமர்த்திட்டு சதவீதம்க்கு பதிலாக யார் அமர்த்தணும்? ஷிஃப்ட்டையும் சமனையும் அமர்த்திட்டு அதுக்கு போகிற விட வாரத்துக்கு இன்னொரு சமனை அமர்த்தணும். சரியா? அப்போ உங்களுக்கு விட ஓர்டர் பாருங்கள். இங்கே 4 இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்? ஷிஃப்ட்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சமன்.
சரியா?